ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் பொருளியல் காலாண்டு தேர்வுக்குரிய மிக முக்கியமான 2 மதிப்பெண் மற்றும் 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் தான் இந்த வீடியோவில் நினைச்சு போனோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அப்போ எக்ஸாம் சிலபஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நமக்கு 8 பாடம் நமக்கு என்னது அப்படின்னா உண்டு. 8 பாடத்துக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி எப்போவுமே நான் உங்களுக்கு வழக்கமாக சொல்கிறதா 12th பொறுத்தளவுக்கு முதல் 2 பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையுமே நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. கண்டிப்பாக அதில் இருந்து 1 or 2 கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும். 2 மார்க்லையும் வரும், 3 மார்க்லையும் வரும், 5 மார்க்லையும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 2 லெசனில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் வித்தவுட் சாய்ஸில் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா தயவு செஞ்சு படிச்சிருங்க ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாமுக்காக. சரிங்களா? இப்போ நம்ம மார்க் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த கேள்விகள் மட்டும் தரவு பண்ணுங்க. எக்ஸாமில் தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க் நினைச்சலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்துறேன். இயல் 1ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு முதல் 2 பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சு அப்படின்னா படித்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதில் 2 மார்க்கில் 21, 22, 23, 24, 25, 27 முக்கியம். 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 28, 29, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 30, 31, 32, 33. தென் 5 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்கில் 35, 36, 37. ஏன்னா முதல் 2 பாடத்தில் நான் மேக்ஸிமம் கொஸ்டின் மார்க் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 பாடம் கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா தரவு பண்ணி ஆகணும். அடுத்ததாக இயல் 2 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 21, 22, 25, 26, 27. 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 28, 29, 30, 31, 32. அடுத்ததாக 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுங்க. சரிங்களா? முதல் 2 இயலை தயவு செஞ்சு தரவு பண்ணிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக 5 மார்க், 3 மார்க், 2 மார்க் ஃபஸ்ட்டு 2 இயல்ல இருந்து கட்டாயமாக 2 இது உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அதை தரவு பண்ணிடுங்க. அடுத்ததாக இயல் 3ல் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. இயல் 3 பொறுத்தளவுக்கு நமக்கு 2 மார்க்கில் 21, 23, 24, 25. அதுலேயும் இந்த முதலாவது 2 மார்க் முழு வேலை வாய்ப்பு வரையறை எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு 3 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்கில் இந்த ஃபஸ்ட்டு 4 கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் தான். அதுலேயும் 28வது கொஸ்டின் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்கில் 35, 37, 38. அடுத்ததா இயல் 4 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 21, 22, 24, 28, 29 ரொம்ப முக்கியம். தென் 3 மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா 31, 33, 34. 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு 36, 37, 39, 40. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. அதுவும் இந்த 31வது கேள்வி வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்ததா இயல் 5 2 மார்க்கை பொறுத்தளவுக்கு 21, 22, 24, 25, 26. அதில் 21வது கேள்வி உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பணத்தின் இலக்கணம் வரையறு. அடுத்ததாக 25 நெகிழி பணம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தரக. எதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததாக 3 மார்க் கொஸ்டின் எடுத்துட்டீங்க அப்படின்னா 28, 29, 30. 30வது கேள்வி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதை கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக 32, 33. தென் அடுத்ததாக 5 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 35, 36, 38. அடுத்ததா இயல் 6க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? அதில் 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 21, 22, 23, 24, 26. 3 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் 29, 31. அடுத்ததா 5 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 35, 37, 38. இதில் 37வது 38வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ கண்டிப்பாக என்ன செய்யுங்க அப்படின்னா படிச்சுருங்க. அடுத்ததா இயல் 7க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இயல் 7 பொறுத்தளவுக்கு 2 மார்க் கொஸ்டினில்
21, 22, 23, 25, 27. அடுத்ததா 3 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 28, 31, 33, 34. தென் 5 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 35, 36, 37. அடுத்ததா 41, 42. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். அடுத்ததா இயல் 8. இதில் உங்களுக்கு 2 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 21, 22, 24, 26, 27 ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் அடுத்ததான் உங்களுக்கு 3 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 29, 32, 33, 34 ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததான் 5 மார்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 5 மார்க்கும் கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க படிச்சுவாங்க. அதுவும் இந்த 38வது கேள்வி உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? இந்த கேள்விகள்லாம் தர பண்ணுங்க. எக்ஸாமில் தாராளமாக நீங்கள் ஃபுல் மார்க் வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.